உயர் நீதிமன்றத்தில் புஷி ஆனந்தோடைய முன்ஜாமீன் வழக்கு வந்தபோது புஷி ஆனந்த் தரப்பு என்ன வாதம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சது மாவட்ட செயலாளர் மதியழகன். அவரை தான் கைது பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன என்ன வேற தனியா எதுக்கு கைது பண்ணணும், எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. வேடிக்கை பாத்தீங்களா? 2 நாள் முன்னால விஜய் பேசின வீடியோல என்ன சொன்னாரு? எதுவா இருந்தாலும் என் மேல கை வைங்க, என்ன கைது பண்ணுங்க, நான் வீட்டுல தான் இருக்கேன், நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன், என் தொண்டர்கள் மேல கை வைக்காதீங்க, என் கட்சி நிர்வாகிகள் மேல கை வைக்காதீங்க அப்படின்னு பேசினார். ஆனா இன்னைக்கு புஷி ஆனந்த் அப்படியே பிளேட்டை திருப்பி போட்டு, அதான் கட்சி நிர்வாகி மேல நடவடிக்கை எடுத்துட்டீங்களே, அவரை கைது பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன எதற்கு கைது பண்ணணும் அப்படின்னு வாதம் வைக்கிறாங்க. இதுதாங்க இவங்க மனநிலை. இவங்க எஸ்கேப் ஆகணும்னா யார வேணா காவு கொடுப்பாங்க. வெளிப்படையா பேசுறதெல்லாம் வீர வசனம் பேசுவாங்க. ஆனா இவங்களுக்கு பிரச்சனைன்னு ஒண்ணு வந்தா கூட இருக்கிறவனையே கவுத்து விட்டுட்டு இவங்க எஸ்கேப் ஆக தான் முயற்சி பண்ணுவாங்க. இங்க அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த கூட்டத்தை நம்பி தாவேகாவுக்கு ஃபயர் விடக்கூடிய தற்கூரி தம்பிகளுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். தயவு செஞ்சு உங்க வாழ்க்கைய, உங்க எதிர்காலத்தை நாசமாக்கிடாதீங்க. நாளைக்கு பேசக்கூடாததை பேசி கேஸ் வாங்கி கோர்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நின்னீங்கன்னா இவன் ஒருத்தன் கூட உங்களை காப்பாத்த வரமாட்டான். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உங்க பெற்றோருடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. கடைசி வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பா அவங்கதான் வந்து நிப்பாங்க. இந்த மேடையில பஞ்ச் டயலாக் பேசுறவன் எல்லாம் பிரச்சனைன்னு வந்துட்டா ஓடி ஒளிஞ்சிருவான். இனிமேலாவது திருந்துங்க.